சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை விஜய் சார் தொடங்குனதுலேருந்தே இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா, விஜய் சார் அப்பியர் ஆகி நான் இந்த மாதிரி கட்சி தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்காமல் இருந்தது. ஸோ விஜய் சார் அவரோட கட்சியை பற்றி பேசுகிற விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருந்தது. ஸோ முதல் முறையாக பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ மூலமாக வெளியிட்டு முதல் முறையாக விஜய் சார் அவரோட கட்சியை பற்றி பேசி ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு சில சோஷியல் மீடியா விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சோஷியல் மீடியா பேஜஸ் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆப்பில் போய் இணையலாம், அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் அப்பியர் ஆகி முதல் முறையாக அவரோட கட்சிக்காக விஜய் சார் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசினது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட்சிக்காக இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பினராக பார்த்திங்கன்னா விஜய் சார் இணையிறாரு. நான் இணைஞ்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் பார்த்திங்கன்னா ரொம்ப நர்வஸாக பேசினதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட்டு அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தோட உறுதிமொழி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதை அப்படியே குயிக்காக படிச்சிடுறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழக மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதுமே போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காத்த உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகள் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உறுதிமொழியை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் சார் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க விஜய் சார் ஃபேன்ஸ் இல்லைனா விஜய் சாருக்கு அவரோட அரசியல் பக்கத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு. அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த டிவிகேவோட அந்த வாட்ஸ்அப் பேஜ்க்கு போகும். நீங்கள் அதில் ஜஸ்ட் டிவிகேன்னு டைப் பண்ணணும் போல். பட் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா அது வெளியிட்ட உடனே நிறைய பேர் அதை ஆக்சஸ் பண்ணி உள்ளே இணைய ட்ரை பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக இப்போது அண்டர் மெயின்டெனன்ஸ்க்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரே டைம் நிறைய யூசர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கும் தாண்டி யூசர்ஸ் வந்தனால அது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு யாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியல நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிற டைமில். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேருந்து டிவிகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம் போல். ஸோ அதை டைப் பண்ணால் என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரியல. பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெப் ஆப் அதுக்கும் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உறுப்பினராக அந்த கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போது விஜய் சார் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது செம வைரலாக போயிட்டுருக்கு. அவர் அப்பியர் ஆகி வந்தனால அதுக்கான ஒரு பெரிய இம்பேக்டை பார்க்க முடியுது. உடனே எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.